வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு அன்பிளான்டாக எடுத்த விலாக் தான். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே விலாக். பட் நான் இதை விலாகாக எடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக நான் டிசைட் பண்ணி எடுக்கலை இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே இதையே ஒரு விலாகாக மாற்றலாம் அப்படின்றது. ஸோ அதனாலே நான் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறதோ இல்லைனா லைட்டிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதெல்லாம் பார்க்கல. ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நாங்கள் குட்டியாக சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். குட்டி சர்ப்ரைஸ் அதுனா பெருசாக எதுவும் இல்லை, கேக் வாங்கி கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக கொடுக்கணும்னு நினச்சோம். அதை அவங்க சர்ப்ரைஸ் ஆனாங்கலாம் தெரியல. பட் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட்லாம் போட்டு நாங்கள் அவ்வளோ சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போக வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ வெளியே போய் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மத்தியானம் வெளியே சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரிவாண்ட்ரத்துலேயே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஃபேக்கு தான் போயிருந்தோம். அது ஒரு கேஃபே, அந்த கேஃபேக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இமோஷனும் நாங்கள் ஃபுட்டு கூட ஷேர் பண்ணலாம். அதாவது ஃபுட்டு சாப்பிட்டு, இப்போ கோவம் இருந்தாலும் ஃபுட்டு சாப்பிட்டு தீர்க்கிற, சந்தோஷம் இருந்தாலும் ஃபுட்டு சாப்பிட்டு தீர்க்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ அதனால் நாங்கள் போய் எங்களோட செலிப்ரேஷன் ஃபுட்டை வச்சு செலிப்ரேட் பண்ணி நல்லா சாப்பிட்டு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம், ரேண்டமான வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம். இதுதான் நம்மளுடைய பர்த்டே கேர்ள். ஸோ பர்த்டே கேர்ள் முடி வச்சு என்ன கடாயம் அது ஒருத்தர் அபிப்பிராயம். லைக் அவர் தமிழில், இவங்க மலையாளம். ஸோ இவங்க தமிழ் பேச போகிறாங்க. பேசுங்க, தமிழ் பேசுங்க. என்னோட பேர் ரஷ்யா. நான் தன் பர்த்டேங்கள். என்னோட பேர் பேர் பாருங்க. എനിക്ക് പെട്ടെന്ന് വെട്ട് കുറവാണ്. ബംഗാളി, நான் மலையாளி, எரப்பாளி. அது அப்போ நான் பர்த்டே கேர்ள்னை பற்றி பேச போகிறேன். ஓகே ஓகே ரசி மூடி. ஓகே 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 அப்போ பர்த்டே கேர்ள் ரொம்ப மந்த புத்தியான ஆள். தலைக்கு புத்தி, லைக் இங்கிலீஷில் நான் மோரோன்னு சொல்லுவேன். நல்ல பாவம். லைக் அது விட்டுட்டா அவனில்லை, அது விட்டுட்டா அது தவிர இந்த கேர்ள் மொத்தமாக கேவலமான பர்வட். இவ கூட இருக்க முடியாது, உட்கார முடியாது. இவன் நான் சீரியஸாக பேச போகிறேன். இத்தனை நேரம் காமெடியாக பேசுகிறேன். இது சீரியஸ், बहुत சீரியஸ். தமிழ் பேச சொன்னால் ஹிந்தி பேசிகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டு எப்படிவுக்கு உறக்கம் தான். எனக்கு இவங்களோட பிடிச்ச கேரக்டர் இருந்துச்சா ഭയങ്കര കാமான പേഴ്സൺ தான். எவ்வளோ എത്ര ലോകം ഇനി സുനാമി ഇനി കുലുങ്ങിയാലും അവർക്ക് ഉറക്കവും ഫുഡും താൻ ചോർത്താൻ മുഖ്യം. ഫുഡ് ലവർ. പിന്നെ இந்த പേഴ്സൺ ലൈക്ക് ഭയങ്കര ഇന്നസെൻ്റാണ് ആൾ. ഷട്ടപ്പ്. இந்த பொண்ணு 100% இன்னசென்ட் கிடையாது. இன்னசென்ட் வச்சு நான் மீன் செய்தது லைக் ജെനുവിനാ ഒരു പേഴ്സൺ, ജെനുവിനാണ് പേഴ്സൺ. അപ്പം லைக் അതിന്ന് ഒരു ഇന്നസെൻസ് ഉണ്ട്. இவ தமிழத்தி, நான் சின்ன இவங்க ரொம்ப நல்ல பர்சன். பர்சனலி ரொம்ப நல்ல பர்சன். சொன்னால் ரொம்ப இதாக ஷோவெல்லாம் காட்டுவாங்க. பட் ஜென்யூனாக பேசணுன்னா ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன். ஒரு பர்சனாக ரொம்ப இன்னசென்ட். மற்றபடி இன்னசென்ட் அப்படி சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ பர்சன் யாரையாச்சும் கஷ்டப்படுத்தணும்னு இன்டென்ஷனாக கஷ்டப்படுத்துகிறதோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணுன்ற ஒரு விதத்தில் எதுவும் பேசுகிறது கிடையாது. ரூடாக யார்கிட்டையும் பேசுனது கிடையாது. ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். அதான் கிட்ட இருக்கிறது.
நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கு இடையில காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதான் இவ்வளோ தான். இவ்வளோ சொன்னதே இவங்க கொஞ்சம் வந்து ஹையாக நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் கண்டென்ட்டு தப்பு எடுக்கிறேன்னு இல்லையோ, இவங்க எல்லோரும் எனக்கு வந்து கண்டென்ட்டு செலக்ட் பண்ணி இது பண்ணு அது பண்ணு இப்படி பேசு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க தான் என்கரேஜ்மெண்ட் எனக்கு. ஸோ இன்றைக்கி ஏதோ சொல்ல வந்து பாய் கைஸ். ஹாய் கைஸ். நாங்கள் வந்து சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கெஃபேலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்தே வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.